வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் போர் முடிந்த பின் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமது வாழ்வாதாரத்தை பழைய நிலைக்கு கொண்டு செல்ல கடும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் வடபகுதி கடற்றொழிலாளர்களே. காரணம், போர் முடிந்த பின்னரும் பல ஆண்டுகளாக அவர்கள் தொழில் செய்வதற்கு கடலுக்கு செல்ல முடியாத பல கடல் பகுதிகளில் தடை போடப்பட்டிருந்தது. வடக்கில் முக்கியமாக மீன்வளம் அதிகமுள்ள கடல் பகுதிகளில் வடபகுதி கடற்றொழிலாளர்கள் செல்ல தடை இருந்தது. போர் முடிந்துவிட்டதே, இனி எதற்கு கடல் பகுதிகளில் பாதுகாப்பு தடைகள் என்று கேள்வி எழுப்பி அந்த தடைகளை நீக்கும் வல்லரமை பெற்றவர்களாக இருந்தார்கள். இப்போது யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பது போல வடக்கு மாகாண மீனவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இருக்கவில்லை. பல தொழில் அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா இருந்த போதிலும் வடபகுதி கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை தீராமல் இருந்தது. இப்போது வடக்கு கடல் பகுதிகளில் பாதுகாப்பு தடைகள் அகற்றப்பட்டுள்ள நிலையில் வடபகுதிகளில் கடற்றொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள அடுத்த பெரிய பிரச்சினை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்குள் வந்து மீன்பிடிப்பது. அதை தடுத்து நிறுத்துமாறு பல போராட்டங்கள் நடந்துள்ளன. ஆனால் விளைவுதான் பூஜ்ஜியம். இப்போது கடற்றொழில் அமைச்சராக மற்றொரு தமிழரான ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவும், இவ்வாறு நாசகர செயலில் ஈடுபட்டு செல்லும் வழியில் தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை எனவும் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் அத்துமீறும் செயற்பாடு தொடர்பில் இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்து அவர் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறிய போது, தமிழக மீனவர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் வாரத்தில் 3 நாட்கள் வந்தார்கள். தற்போது 7 நாட்களும் வருவதற்கு முற்படுகின்றார்கள். எமது நாட்டு மீன்பிடிகளை பிடிப்பது மட்டுமல்ல, கடல் வளத்தையே நாசம் செய்கின்றனர். இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகின்றது. எனவே இலங்கை எல்லைக்குள் வந்து மீன்பிடிக்க வேண்டாம் என தமிழக மீனவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. எமது நாட்டு கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை பிடித்து கொண்டு செல்லும் வழியில் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை. தமிழக மீனவர்கள் மீதோ தமிழக தலைவர்கள் மீதோ எமக்கு எவ்வித கோபமும் இல்லை. ஒரு சில மீனவர்கள் தான் ட்ரோலர் படகுகளையும் தடை செய்யப்பட்ட வலைகளையும் பயன்படுத்தி எமது கடல் வளத்தை நாசமாக்குகின்றனர். அதையே நாம் எதிர்க்கின்றோம். எமது நாட்டு எல்லைக்குள் அத்துமீறாவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடு இல்லாது. எனவே எங்களது கடல் எல்லைக்குள் புகுந்து கடல் வளத்தை நாசமாக்க வேண்டாம் என போராடும் தமிழக மீனவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் எல்லை தாண்டிவிட்டால் எவ்வித பிரச்சனையும் எழாது என்று கூறினார். இது ஒரு பெரிய பிரச்சினை, இரு நாடுகளின் தொடர்புடைய விவகாரம் என்பதால் மத்திய அரசினூடாகவே நடவடிக்கை எடுக்க முடியும். இலங்கையின் கடல் எல்லைக்குள் அனுமதியின்றி வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நிலைப்பாட்டை எடுக்காத வரை பிரச்சினை தீராது. இதே போன்ற மற்றொரு பிரச்சினை இப்போது பேசு பொருளாக உள்ளது. அது தனியார் காணிகளில் அந்த தனியாரின் அனுமதியின்றி விகாரைகளை அமைப்பது. யாழ்ப்பாணத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை அகற்ற கூறி இன்று ஒரு போராட்டம் நடைபெற்றது. அண்மையில் ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த நிலையில் குறித்த விகாரை தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்திருந்த போது, அந்த விகாரை அமைந்த காணிக்கு பதிலாக மாற்று காணிகளை கொடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் மாற்று காணிகள் பெற காணி உரிமையாளர்கள் தயாராக இருந்தார்கள். அதை விரைவில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். அதற்கு தேசிய தமிழ் கட்சிகள் எகிற தொடங்கின. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று சிலர் குற்றம் சுமத்தினார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுஹாஸ் ஒரு படி மேலே போய் கோமாளி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சுகாதார அமைச்சராக பதவியேற்கும் ஆசைகள் இருந்தாலும் அதற்காக இனத்தை அடக்கி வைக்க வேண்டாம் என்றார். யாழ்ப்பாணத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை அகற்ற கூறி
இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கொஞ்ச காலம் கடமையாற்றிய வைத்தியசாலையே விட்டு உங்களுக்கு செல்ல கடினமாக இருந்தால் எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணிகளை விட்டு செல்ல உங்களால் கூற முடியும்? அத்தோடு உண்மையை கூறினால் நீங்கள் அனைவரும் அரசாங்கத்தினுடைய முகவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதுதான் இவர்களது அரசியல். தமிழ் தேசிய கட்சிக்காரர்களுக்கு விகாரை இடிக்க வேண்டும், பிரச்சினை இருக்க வேண்டும். அப்போது அதை வைத்துதான் அவர்கள் அரசியல் செய்ய முடியும். இந்த விகாரையை வைத்து அவர்கள் கடந்த பல மாதங்களாக அரசியல் செய்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு வழக்கறிஞர். சும்மா போய் ஒரு விகாரையை இடிக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். அரசாங்கம் நினைத்தாலும் இடிக்க முடியாது. அதற்கு நீதிமன்ற அனுமதி தேவை. வழக்கறிஞரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களை வைத்து ஏன் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்யவில்லை? பல மாதங்களாக விகாரைக்கு வெளியே நின்று கோஷம் போட்டதற்கு பதிலாக பேசாமல் ஒரு வழக்கை போட்டு அவரே நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கலாமே. இன்றைக்கு போராட்டத்துக்கு காணியின் உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னணி செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஷ், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வேலன் சுவாமிகள், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் அமைப்பாளர் டேவிட் நவரத்னராஜா கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதை ஏன் இவர்கள் யாருமே நீதிமன்றத்திற்கு கொண்டு போகவில்லை? காணி உரிமையாளர்கள் விரும்பாவிட்டால் இவர்களது ஒரு பொதுஜன நலன் என்ற ரீதியில் வழக்கு தொடரலாமே. அதை செய்யாமல் விட்டுவிட்டு ஒரு 20 பேரை விகாரைக்கு முன்னால் நிறுத்தி கூவினால் என்னதான் நடந்துவிடும்?